பார்த்தீங்களா கைஸ், என்னோடய பேரட் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு. நைட் ஆனால் க்யூட்டிக்கு இங்கே தான் பிளேஸு. இந்த சுவிட்ச் பாக்ஸ் மேலே உட்காந்து அப்படியே ஒளிஞ்சு தலை மட்டும்தான் தெரியும் கிச்சனில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எனர்ஜி ட்ரிங்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எனர்ஜி ட்ரிங்க் என்னடா அது, இந்த சுடு தண்ணி வைக்கிறதுக்கா இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொண்டைக்கு கேஸு அந்த மாதிரி. இந்த நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மல் வாட்டர் வச்சுருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி கற்பூரவள்ளி சொல்லுவாங்க, கற்பூர துளசி கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கணும். அப்புறம் வந்து இந்த கொய்யா இலை ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போடணும். அப்புறம் வந்து இந்த துளசி இலை பார்த்திங்களா, துளசி இலை இது போடணும். இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், கொய்யா இலை, அப்புறம் இந்த கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இதில் வந்து சின்ன சீரகம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கிராம்பு 2, அப்புறம் மல்லி விதை இருக்குது, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதுவும் இதில் போட போகிறோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியோட கலரே இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆக போகுது. நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த வாட்டர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து என்கிட்ட ஒரு டாக்டரை சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது காலையில் இந்த மாதிரி இப்போ நைட்டு வச்சு காலையில் எந்திரிச்ச உடனே இது 1 டம்ளர் சாப்பிட்டா நம்ம பாடியில் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிடும். அப்புறம் கேஸு, அப்புறம் இந்த ரொம்ப சோர்வாக இருக்குங்க, அதெல்லாம் இதுவாகிடும். இன்னொன்று வந்து இந்த மல்லி விதை வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் அந்த நார்மல் பண்ணிடும். அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கற்பூரவள்ளி, அப்புறம் கொய்யா இலை வந்து சுகருக்கு, டைஜஷனுக்கு, இதுக்கெல்லாம் நல்லது. இது காலையில் எந்திரிச்சதும் 1 டம்ளர் குடிச்சு பாருங்கள். ஒரு 1 மந்த் இந்த மாதிரி பாருங்கள். இந்த சளி இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன்ஸ் இது குறைஞ்சிடும். பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட கலரே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த கொய்யா இலையோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சோண்டு அந்த ரெட்டிஷாக வரும். அந்த மாதிரி இந்த கலர் வந்துடும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து பதிமுகம்னு சொல்லும் அந்த இது இருக்குது. பதிமுகம்னு சொல்லி அந்த வேர்களெல்லாம் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லது. இது நான் வந்து இது எல்லாமே இந்த இலையெல்லாம் இல்லாட்டியும் இதை போட்டுக்கலாம். நான் வந்து இது கூடவே சும்மா இவ்வளோண்டு சும்மா போடுறேன். இவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் சூடாக நைட்டு 1 டம்ளர் குடித்தா அந்த அடைப்புகள் எல்லாமே ஒழுகுது. நமக்கு அந்த கேஸுனால் வரும்ல, அந்த இன்ஃப்ளமேஷன்ஸுக்குலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் போயிடும். அப்புறம் மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம். நைட்டு சாப்பிட்டு முடித்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூடாக 1 டம்ளர் குடிச்சிக்கலாம். சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் ரெடி.